வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவு வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் சார்ந்த விளக்கம் தான் பார்க்க இருக்கின்றோம். அது சம்பந்தமா ஒருத்தர் நம்மள்ட்ட அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாரு. அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட் என்னன்னா, அவர் நல்ல ஒரு உயர்கல்வி படிச்சிருக்கிறாரு. MBBS வரைக்கும் படிச்சிருக்கின்றார். ஆனால் அவர் தற்போது அதுக்கான கல்விக்கான வேலை அமைப்பில் இல்லை, குடும்பத்தோடு இருக்காரு. வீட்டில் விவசாயம், ஆடு சம்பந்தப்பட்ட கவனிப்புகளை பார்த்து வருகின்றார். மற்றும் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. வயசுன்னு கிட்டத்தட்ட 30 வயசு கிட்ட கிராஸ் ஆக போகுது. இந்த ஒரு காலகட்டத்தில் அவருக்கு என்ன பண்ணுறது, எப்படி எதிர்காலம் இருக்கும், இவர் படித்த படிப்புக்கான வேலை வாய்ப்புகள் இவருக்கு சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். அதை சார்ந்த விளக்கப்பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய நவம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம முழுமையான விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒருத்தவங்க MBBS படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன கிரக அமைப்புகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல செவ்வாயை பார்க்கணும். செவ்வாய்ங்கிறது மருத்துவத்துக்கான ஒரு கிரகம். அடுத்ததாக புதன், சனி இந்த அமைப்பு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சூரியன் நன்றாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். இது பொதுவாக MBBS படிக்கணும் அப்படின்னா அதுக்கான கல்விக்கான கிரக அமைப்புகள் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் அவங்க நிச்சயமாக MBBS சார்ந்த கல்வியை சிறப்பாக பயில வாய்ப்பு உள்ளது. அதே போல் இவர்கள் வீடு சார்ந்த கால்நடை சார்ந்த பராமரிப்பு பணிகளில் ஈடுபடுறாங்க. அவர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னா, கால்நடை சம்பந்தப்பட்ட பணிகள் ஒருத்தர் செயல்படுறாங்கன்னா அவருக்கு 4, 9ஆம் இடம் இது ரொம்ப அவசியமாக பார்க்கணும். ஏன்னா 4ஆம் இடம் தானாலே தான் அந்த விலங்குகள் பராமரிப்பு, கால்நடை அமைப்புகள். இந்த 9ஆம் இடம் அது சம்மந்தப்பட்ட அமைப்புகளை 4, 9 குறிக்கும். குறிப்பாக சந்திரனும் குறிக்கக்கூடிய அமைப்பு இது போன்ற கால்நடை பராமரிப்புகளை குறிக்கும். அதே போல இந்த குருவோட ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்திருந்தாலே இது போன்ற கால்நடைகள், அதாவது பிராணிகள், செல்ல பிராணிகள் மேலே விருப்பமும் அது சார்ந்த ஈடுபாடும் அதிகமாக கூடும். குறிப்பாக அந்த குருவோட சூரியனோ, கேதுவோ, ராகுவோ இது போன்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் இருக்கும். அடுத்ததாக இவர் வர்க்கோத்தம அமைப்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா இவர் படித்த படிப்பு ஒன்று இருக்குது, வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வேறு மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு வர்க்கோத்தம அமைப்பு ஏதாவது இருக்கா, இல்லை நடக்கக்கூடிய தசாபதிகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணலையா, இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் இவருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை எதிர்காலம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, இவருடைய தசாபத்தில் நடப்பில் என்ன போகுது, அடுத்து இவருக்கு எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுத்த போது இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இவர் நவம்சம் அதில் லக்னத்திலே சந்திரன் நீச்சமாகவும், 4ஆம் இடத்துல செவ்வாயும், 5ல் கேதுவும், 6ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல குரு, 11ல் சுக்கிரனும் ராகுவும், 12ல் சூரியனும் மாந்தியும், லக்னத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்குன்னு பார்த்தோம். அதே போல் இவருக்கு 11ல் சூரியன் நீச்சம், 12ல் சூரியன் நீச்சம், 11லையும் 11ஆம் இடத்துலையும் சுக்கிரன் நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கிட்டத்தட்ட லக்னம் 11, 12 இந்த 3 இடங்களுமே பாருங்கள் அவருக்கு நீச்சமான அமைப்பை கொடுத்துருக்கின்றது. இதை சார்ந்து அவருக்கு எல்லா கிரகங்களும் இருந்தாலும் கூட இவருக்கு இந்த 11, 12 லக்னம் இது 3ம் எப்படி வலுவாக இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் இவருக்கு ராசி கட்டத்தையும் நவம்சத்தையும் இருக்கக்கூடிய வர்க்கோத்தமையும் அமைப்பையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகின்றோம். அதனால இவருக்கு அதே தான் லக்ன வர்க்கோத்தம அமைப்பு இருக்குது. ராகு மற்றும் கேது சார்ந்த வர்க்கோத்தம அமைப்பையும் இவர் பெற்றிருக்கின்றார் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இவருக்கு லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காங்கன்னா அந்த தாய் சார்ந்த அன்பு சார்ந்த இயக்கம் இருக்கும். அந்த கால்நடை பராமரிப்பு இது போன்ற அமைப்புகளை ஈடுபடுத்துவதற்கு காரணமாக இருக்கும். அதே போல் கல்வி சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடுறதுக்கு முக்கியமான காரணம் 4ஆம் இடம். அதனால இவருக்கு 4ஆம் இடம் லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு நவம்ச அமைப்பில் இருக்குது. இதுபோல் MBBSக்கான ஒரு ப்ராப்பர் செட்டப் இவரோட நவம்சத்தில் இருக்காங்கன்னா அப்படி ஒன்றும் தெரியல. பட் இவருக்கு கால்நடை பராமரிப்புக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே போல் இவரோட 11, 12 குறிப்பாக சொன்னாங்க லக்னம் 11, 12 இது 3 இடங்களும் சிறப்பாகவும் யோகமாக இருக்கிறதுனால இவர் உயர்நிலையில் சிறந்து விளங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, அதாவது மாடலிங், சினிமா, அரசியல், வெளிநாடு அமைப்புகள், உயர் வணிகம் சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி வணிகம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இவர் சிறப்பாக சிறந்து விளங்குவதற்கான அமைப்பாக தான் இது இருக்குது நான் பார்க்குறேன். மற்றபடி இவரோட அதான் 9ஆம் அதிபதி நீச்சம், 10ஆம் அதிபதி நீச்சம், 7ஆம் அதிபதி நீச்சம், திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தான் செய்வார். அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்க தான் செய்யும். மற்றபடி இவருக்கு கிரகங்களும் ஒரு சேர்ப்பு செவ்வாய், கேது, புதன், சனி இதெல்லாம் இருக்கிறதுனால இவருக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட கல்வி அமையும் தான். பட் அதற்கான ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் நவம்சத்தில் கொடுக்கப்படலைங்க. அந்த மருத்துவத்துக்கான ஒரு தெளிவான ஒரு புரிதல் நவம்சம் மூலமாக நமக்கு கிடைக்கல. பட் இது மூலமாக அவருக்கான வாய்ப்புகள் அரசியல், வெளிநாடு சார்ந்த உயர் வணிகம், சினிமா, மாடலிங் போன்ற ஒரு வீட்டிலேருந்து ரொம்ப தள்ளி இருந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒரு கால்நடை பராமரிப்பு சார்ந்த அமைப்புகள் நன்றாக உள்ளன என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகின்றது. பட் நம்ம குறிப்பாக இதற்கு ராசிக்கட்ட அமைப்பின் மூலமாக தெளிவான பலன்களை நம்ம பார்த்து ஒரு புரிதல் சிறப்பாக கிடைப்பதற்கு ராசிக்கட்டம் உதவுவதாக இருக்கும். அதேபோல் இவருடைய தசாபதி அமைப்புகள் எப்படி இருக்கின்றன, அதை சார்ந்து இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இவர் படித்தது இன்றைக்கி நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படி எளிதாக MBBS போன்ற கல்வியில் சேர்ந்து விடுவதே பெரிய பெரிய ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கும் பட்சத்தில் MBBS படித்துட்டு அது சார்ந்த வேலை அமைப்பு இல்லைங்கிறது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான காரியம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதுக்கான பிரச்சனையை எந்த கிரக அமைப்புகள் உருவாக்கியது அப்படிங்கிறத ராசிக்கட்டத்தின் மூலமாக நம்ம தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இவர் நான் முன்பே கூறியபடி இவர் திங்கட்கிழமை பிறந்திருக்கின்றார். பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் கடகராசியில் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். இவரோட சிறப்பம்சம் என்னன்னா இவரோட ராசி லக்னம் 2மே நீர்த்தன்மை பொருந்தியதாக இருக்கின்றது.
கடகராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். இப்படிப்பட்டவர்கள்லாம் பொதுவாக வந்து அன்புள்ளம் கொண்டவர்களாக, கருணை உள்ளம் கொண்டவர்களாக, அர்ப்பணிப்பு குணம் மேலோங்கி இருக்கக்கூடியவர்களாக, அதிகமாக அந்த பொதுப்பணிகளில் தன்னை வந்து ஈடுபடுத்திக் கொள்ள தன்மை புரிந்தவர்களாக, மற்றவர்களுக்காக வாழக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக ராசி லக்ன அமைப்பை பெற்றிருக்கின்றார். பொதுவாக இவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து கிரக அமைப்புகளை நம்ம பார்த்துக்கலாம். லக்னத்தில் 2ஆம் இடத்துல வந்து சூரியன் மற்றும் குரு, இங்கே குரு ஆட்சியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். நல்ல நிர்வாகத்துடன் பொருந்திருப்பார். புதன் செவ்வாய் சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல இருக்குங்க. செவ்வாய் வந்து இங்கே உச்சமாக இருக்கு. லக்னாதிபதியும் 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கின்றது. அவர் தான் 6ஆம் அதிபதியும் கூட 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்காரு. அப்போ வந்து என்னன்னா, இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திட்டமிடும் குணம் இருக்கு. கலைநயம் புரிந்தவராக இருக்கின்றார். ஆடை, அணிகலன், ஆபரணங்கள் இதெல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. சிறு தொழில், பயணம் சார்ந்த அமைப்பில் அலைச்சல் இது போன்ற அமைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் தென்படுது. சனி வந்து 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கின்றார். இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா, இதில் சூரியன் வந்து புஷ்கர நவம்சம் நட்சத்திர பாத அமைப்பை பெற்றிருக்கின்றது. அதே போல சனியும் புஷ்கர நவம்சம் நட்சத்திர சார அமைப்பை பொருந்தி இருக்கின்றது. அதே போல் 5ஆம் இடத்துல கேது இங்கே வந்து சுபத்துவமாக இருக்காரு. இது நம்ம பார்க்கக்கூடியது இவருடைய பிறந்த நேரம் வந்து அதிகாலைன்னு சொல்லியிருந்தாரு. அது சரியான நேரமா அப்படின்னா ஒரு குறிப்பிடணும். மற்றபடி வந்து இவரோட கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஒரு விளிம்பு நிலையில் வராரு. சனியும் அப்படி தான் வராரு. கேதுவும் ராகுவும் கூட அப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் ஒரு 28 29 டிகிரி கிட்ட வராங்க. சனியும் 26 டிகிரி, சுக்கிரன் 27 டிகிரி கிட்ட வர்றது. ஒரு 2 இடத்துக்குமான வேலைகளை செய்வார்கள் அவர்கள். 3ஆம் இடம்னா 4ஆம் இடத்துக்கும், சனி 4 5க்கு வேலை செய்வார், கேது 5 6க்கு வேலை செய்வார். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். கொஞ்சம் அடுத்ததாக வந்து சந்திரன் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சியாக சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் இடத்துல மாந்தியும் புஷ்கர நவம்சம் நட்சத்திர சார அமைப்பை பெற்றிருக்கின்றது. 11ல் ராகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 11 12 நிறையக்கூடிய அமைப்பு இருக்குது. 28 டிகிரிக்கு மேலே வரப்போ அது 11 12 2 இடம் சார்ந்தும் அவர் வேலை செய்வதற்கான சாத்தியம் கொடுக்கின்றனர். அதே போல இவருக்கு நான் முன்பே கூறியபடி வர்க்கோத்தம அமைப்பு இருக்குது. கிரக வர்க்கோத்தம அமைப்பு, லக்ன வர்க்கோத்தமம் இருக்குது, ராகு கேது சார்ந்த வர்க்கோத்தமம் இருக்குது. நான் பல்வேறு பதிவுகள் நான் சொல்லியிருக்கேன். இந்த வர்க்கோத்தம அமைப்பு உள்ளவர்களுக்கு வந்து நீங்கள் என்னதான் படிச்சிருக்கலாம், என்னதான் வந்து துறையில் சிறந்து விளங்கிருக்கலாம், உங்களுக்கு வந்து வேறு ஆய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடம் சார்ந்த ஈடுபாடுகள் தான் வாழ்க்கையில் அதை 2வது தடவை வந்து நீங்கள் வந்து ராகு கேது சார்ந்த இடங்களுக்கு தான் நீங்கள் வந்து செயல்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்க நிறைய ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது போன்ற லக்னம் தொடர்பான சாதாரண வர்க்கோத்தம அமைப்பு வேற, லக்னம் தொடர்பான வர்க்கோத்தம அமைப்பு வந்து இவருக்கு வந்து லக்னமும் வர்க்கோத்தமும் இருக்குது, ராகு கேதுவும் வர்க்கோத்தமமாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் அது போன்ற ஈடுபாடுகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக இந்த கேது 5 6ஆம் இடத்துல இருக்கிற அந்த விவசாயம் சார்ந்த ஈடுபாடுகள், சட்டத்துறை சார்ந்த செயல்பாடுகள், கெமிக்கல் தொடர்பான அமைப்புகள் வந்து ஈடுபடுத்துவதற்கு வாய்ப்புகளும், ராகு 11 12 இது சார்ந்து வரப்ப அரசியல் சார்ந்த அமைப்புகள், வெளிநாடு சார்ந்த அமைப்புகள், உயர் வணிகம் மற்றும் இந்த மாடலிங், சினிமா இது போன்ற அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் இவரோட சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்குது. அவர் கலைத்துறையில் சிறப்பாக செயல்பட முடியும். டீச்சிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் அவரால் செயல்பட முடியும். பொதுவாக வந்து ஜிம்மு, பாடி மெயின்டெனன்ஸ், யோகா, அத்லெட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறை சார்ந்து இவரால் சிறப்பாக செயல்பட முடியும். ஆன்மீகம் சார்ந்து இவரால் சிறப்பாக செயல்பட முடியும். ஆன்மீகத்துறையில் யோகா, தியானம் இது போன்ற யோகா சென்டர்ஸ் எல்லாம் ஆரம்பித்து இவரால் சிறப்பாக செயல்பட முடியும். இது வந்து 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பை அதை ஏற்படுத்தி கொடுக்குது. அதேபோல் சந்திரன் செவ்வாயும் பாலை இருக்கு பாருங்க, குரு சிறப்பான ஒரு இடத்துலேயே இருக்கின்றார். இப்போ வந்து சந்திர மங்கள யோகம் கூட ஒரு பொருந்திருக்கின்றார். அதுபோல் இவருக்கு 3ஆம் இடம் வந்து சிறப்பாக இருக்கிறதுனால இவர் மாடலிங் இது போன்ற அமைப்பில், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில், சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் இவரால் சிறந்து விளங்க முடியும். இப்போ படித்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன, MBBS படித்ததுக்கு முக்கியமான நான் சொல்லியிருக்கேன். செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்காரு. இவரோட லக்னாதிபதி 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்காரு. அதே போல் 6ஆம் அதிபதியும் உச்சமாக இருக்காரு. இவர் வந்து என்ன படிச்சிருக்கணும்னா, இவர் வந்து ஒரு IT துறை சார்ந்து படிச்சிருந்தாலோ, இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து படிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைந்திருக்கும். இவர் வந்து 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உச்சமாக இருக்கும் பட்சத்தில் இவர் வந்து மெடிசின் படிச்சிருக்காரு. அதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. புதன் செவ்வாய் சேர்ந்த அமைப்பு உறுதியாக அவருக்கு வந்து மருத்துவத்துறை சார்ந்த வாய்ப்புகளை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருந்தது. அது 3ஆம் இடம் சார்ந்து இருப்பதனால தான் கொஞ்சம் வந்து பிரச்சனை அமைப்பில் ஏற்படுத்தி கொடுத்தது. அதுபோல் சனி 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்க அமைப்பு கல்வி அமைப்பில் சூப்பராக சுபத்தமாக செயல்படுறதுக்கு கிரகங்கள்லாம் உதவிகரமாக இருக்கின்றன. 4ஆம் இடத்துல சனி 5ல் கேது இது போன்ற அமைப்பு கல்வியில் வந்து சிறந்து விளங்குவதற்கான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதேபோல் அவரோட தசாபுத்தி அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா சனி தசை தான் முதல்ல அவர் பிறந்திருக்கின்றார். 1 வருடம் 7 மாத காலம் இருப்பில் பிறந்திருக்கின்றார். அடுத்ததாக புதன் திசையும் அவருக்கு சிறப்பான அமைப்பை கொடுத்துருக்காரு. புதன் 3ஆம் இடத்துல இருக்காரு. நிச்சயமாக அவர் வந்து 8 மற்றும் இதுதான் அவருக்கு கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே புதன் திசையிலேருந்து அவருக்கு வந்து மருத்துவத்துறை மேலே நாட்டம் ஏற்பட்டு விட்டது. பொதுவாக மருத்துவத்துறையினாலே புதன், சனி மற்றும் செவ்வாய் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுபோல் அவங்க 8ஆம் இடம் நல்லா இருக்கணும். 8ஆம் அதிபதி புதன் வந்து 3ஆம் இடத்துல இருந்தது. அவருக்கு இளமை காலத்திலே அந்த மருத்துவம் சார்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு அதிகமாக மேலோங்கி இருக்கின்றது. புதன் பார்த்தீங்கன்னா இவருக்கு கிட்டத்தட்ட அந்த 20 வயசுக்குள்ளே வந்து 1996 பிறந்திருக்கின்றார். அவர் வந்து ஒரு 2014 வரைக்கும் புதன் திசை இருந்ததுனால அவருக்கு வந்து மருத்துவத்துறையில் கரெக்டாக 8ஆம் அதிபதி திசையான 3ஆம் இடத்துல இருக்கிறது செவ்வாய் உச்சமாக இருக்கும். செவ்வாயோட புதன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு மருத்துவத்துறை சார்ந்து கல்வி பயில்வதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. அடுத்து கேதுவும் சுபத்துவமாக இருக்கிறதுனால அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால உயர்கல்வி, ஞானம் இது போன்ற அமைப்பு சிறப்பாக செயல்படுவதற்கு கேது மீனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல யோகமான அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அது 2021 வரைக்கும் அவருக்கு வந்து கல்வி சார்ந்து சிறப்பான பலன்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 2021க்கு மேலே அவருக்கு வந்து சுக்கிரன் திசை தான் போயிருக்குங்க. இப்போ அவர் எப்படி செயல்பட்டால் நல்லா இருக்கும், அவர் வந்து மறுபடியும் அந்த மருத்துவத்துறை சார்ந்து செயல்பட முடியுமா,
இவர் ஏன் கால்நடை துறையில் வந்து ஈடுபாடு அதிகமாக கால்நடை பராமரிப்பு சார்ந்து அதிகமாக ஈடுபாடு காட்டுகின்றார் மற்றும் இவர் வேறு எந்த துறையில் சாதிக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். இவருக்கு வந்து நான் முன்பே குறிப்பிட்டபடி உயர் அரசியல், வணிகம், வெளிநாடு சார்ந்த அமைப்புகள், சினிமா சார்ந்த அமைப்புகள், மாடலிங் சார்ந்த அமைப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக செயல்பட முடியும். மாடலிங்லாம் சிறப்பாக செயல்பட முடியும். அதுபோல இவர் ஒரு ஜிம், விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு கோச்சிங் சென்டர், அகாடமி ரிலேட்டடாக எது ஆரம்பித்தாலும் ஏன்னா சந்திரன் வந்து இவருக்கு 9 ஆட்சியாக இருக்கிறதுனால சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதேபோல் நாம்சம் வந்து 11, 12 லக்னம் சிறப்பாக இருக்குது. அதேபோல் சில பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. அவர் இளமை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கை கால் தோள்பட்டை சார்ந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாக சந்திச்சிருந்திருப்பார். அதேபோல் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரிலேட்டட் சுரபிகள் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் அவருக்கு இருக்க தான் செய்யுது. மற்றும் இவருக்கு வந்து சில பிரச்சனைகள் நாம்சத்தில் இருக்குது. பட் ராசிக்கட்ட அமைப்பு ஒரு நல்ல யோகமான அமைப்பு. எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குதுன்னா இது போன்ற அமைப்பு உயர் வணிகம், சினிமா, அரசியல், வெளிநாடு சம்மந்தப்பட்ட அமைப்பு, மார்னிங் சம்மந்தப்பட்ட அமைப்பு, ஜிம்மு இது போன்ற அமைப்புகள்லாம் அவருக்கு நல்ல யோக பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அதே நேரம் வந்து இவர் படித்த கல்வி வந்து உயர்கல்வியாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து தன்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதில் எப்படி செயல்பட முடியும், நடக்கக்கூடிய தசாபத்தியும் அதை மெட்டீரியலைஸ் பண்ணணும். அதையும் நம்ம பார்த்து அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அவரோட ஜாதகத்தில். அதேபோல் நான் வர்க்கோத்தமம் சொல்லியிருக்கேன். 5, 11 சார்ந்து ஒரு நிச்சயமாக செயல்படுத்த ஆக வேண்டிய அமைப்புகளை ஏற்படுத்தும். அதுபோல் இவர் கால்நடை சம்மந்தமாக செயல்படுறதுக்கு நவம்சத்திலே லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, இவருடைய 4ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 2ஆம் இடம் ஆட்சியாக இருக்குது. குரு ஆட்சியாக இருக்காரு சூரியனோட சேர்ந்து குடும்ப அமைப்பில். 2ஆம் இடம்னாலே உங்களுக்கு விவசாயம் 2, 6 எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட தொடர்புகள், சூரியன் தொடர்புகள்லாம் வந்து விவசாயம் ஈடுபாடுகள் காட்டும். இப்போ நடக்கிற தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னா சுக்கிரன் போயிட்டு இருக்குங்க. சுக்கிரன்லாம் சேபத்தி முடிஞ்சு அவருக்கு வந்து இப்போ சூரியன் வந்து இந்த 12ஆம் மாதம் டிசம்பர் வரைக்கும் இருக்குது. அது வந்து 2ஆம் இடம். அவர் வந்து 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் அப்படிப்பட்ட பலன்கள் அவங்க சுபத்துவமாக இருக்கிறதுனால 2ஆம் இடம் குடும்பம் சார்ந்து செயல்படுறது தான் வாய்ப்புகள் இருக்கும். இந்த சுக்கிரன் வந்து அவர் பாருங்க 3ஆம் இடத்துல இருக்காரு. பட் 4ஆம் இடத்துக்கும் வர்றாரு. அவர் கிட்டத்தட்ட 27 டிகிரிக்கு மேலே வரதுனால அவர் 3, 4க்கு செயல்படுவார். அவர் 3ஆம் இடம்னு வச்சுக்கிட்டா கூட அவர் வந்து சூரியன் 2ஆம் இடம்னால குடும்பம் சார்ந்து இது மாதிரி இடமாற்றம், பயணம், அலைச்சல் சம்மந்தப்பட்ட மாடலிங் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் இது போன்ற அமைப்புகள் தான் அவரால் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் சுக்கிரன் வந்து இவருக்கு பாருங்க 12ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி இந்த நேரத்தில் வந்து திருமணம் இது போன்ற அமைப்புகள் அது சார்ந்த பிரச்சனைகள் வந்து 12ஆம் அதிபதியாக இருக்காருல சில பிரச்சனைகள் 3ஆம் இடத்துல வரதுனால அவர் வந்து சில பிரச்சனை அமைப்புகளையும் கொடுப்பார். இந்த நேரத்தில் நம்ம திருமணம் பண்ணலாம் ஒரு பெரிய அடிப்படையில் அவருக்கு ஏன்னா வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும். நாம் சத்திலே சிறு திருமண அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம். ஆனால் பட் இந்த ராசிக்கடையில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கிடையாது. திருமணம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு மனைவி அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவி சார்ந்து சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் சிறு பிரச்சனைகள் வரும். அதை கடந்து செல்வதற்காக அவர் வந்து தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றபடி வந்து இதற்கு வந்து இப்போ சுக்கிரனில் சூரியன் வந்து இந்த டிசம்பர் வரைக்கும் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சந்திரனாக இருக்குது. இப்போ எப்படி செயல்பட முடியும் அப்படின்னா இவர் வந்து ஒரு அகாடமி ரிலேட்டடாக செயல்பட முடியுங்க. மருத்துவத்துறையில் ஏதாவது கவுன்சிலிங் ஏன்னா ஒரு சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் ரிலேட்டடாக ஒரு ஜென்ரல் மெடிசின்ஸ் மாதிரி கிளினிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இவரால் பண்ண முடியுங்க. ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக செயல்பட முடியும். கன்சல்டன்ட் மாதிரி. நான் சுக்கிரன் 7ஆம் இடத்துல அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு 3ஆம் இடத்துலேருந்து வரதுனால ஒரு கன்சல்டண்ட்டாக செயல்பட முடியும். ஏன்னா 3ஆம் இடம் சம்மந்தப்பட்ட 3, 4 சம்மந்தப்பட்டதுனால பொதுவாக இந்த பிளட் ப்ரெஷர், பிளட் செக்கப்பு, இந்த இஎன்பி ரிலேட்டடு, முதுகுத்தண்டு, அதேபோல் காது, மூக்கு, தொண்டை இது போன்ற அமைப்புகள் வந்து அவருக்கு நல்ல பலன் கொடுக்கும். கழுத்து, காது, மூக்கு, தொண்டை, இஎன்பி மற்றும் இது போன்ற அமைப்புகளை செயல்படும் பட்சத்தில் பல்லு இது போன்ற அமைப்புகள்லாம் செயல்படுறப்ப அவருக்கு வந்து வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஜென்ரல் மெடிசின்ஸ் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு கன்சல்டண்ட்டாக அவர் செயல்பட முடியும். நல்ல ஒரு மருத்துவ ஆலோசகராக செயல்பட முடியும். இவர் வந்து ஒரு ஆப்ரேஷன் ரிலேட்டடாக செயல்பட முடியுமானா இந்த டைம் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு சர்ஜரி எதுவும் செயல்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. பட் ஏன்னா சுக்கிரன் வந்து 2041 வரைக்கும் இருக்காரு. அடுத்து வந்து சூரியனில் வேணால் அவர் வந்து கொஞ்சம் வந்து ட்ரீ பண்ணலாம். அது போன்ற இல்லைன்னா உயர்கல்வி படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக ஒரு உயர்கல்வியும் படிக்க முடியும். நான் 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்காரு. 11ஆம் அதிபதியும் வரதுனால இவர் வந்து எதிர்காலத்தில் உயர்கல்வியும் படிக்க முடியும். இப்போ வந்து இவர் ஒன்று மருத்துவத்துறை சார்ந்து செயல்படும்னா இவர் ஒரு ஜென்ரல் மருத்துவராக இருந்து செயல்பட்டு இவர் ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக செயல்படும் பட்சத்தில் ஒரு கன்சல்டண்ட்டாக செயல்படும் பட்சத்தில் அவர் சிறப்பாக செயல்பட முடியும். அதேபோல் மருத்துவத்துக்கான நல்ல ஒரு ஆலோசகர், மருத்துவ குறிப்புகள், டயட், ஃபுட் ஹேபிட்ஸ் இது ரிலேட்டடாக அவர் என்னென்னு பண்ணாங்க. அதேமாதிரி உடல் ப்ரிப்பரேஷன், பாடி மேக்கிங் அதில் வந்து ஜிம்மு போன்ற அமைப்புகள், ஏன்னா யோகா, மெடிடேஷன் சென்டர் இது போன்ற அமைப்புகளை இவர் நிறைய சிறப்பாக செயல்பட முடியும். அதுக்கு சம்மந்தப்பட்ட அகாடமி மாதிரி ஏற்படுத்தி அவரால் சிறப்பாக செயல்பட முடியும். அதேபோல் இது மாதிரி கால்நடை, ஆடு மாடு அமைப்புகள்லாம் இருக்கும்னா அதுவும் ஏன்னா சூரியன் 2ஆம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்காரு. 6ஆம் இடம் சார்ந்து கேதுவும் வர்றாரு. அதுவும் பண்ண முடியும். அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு மாடலாக வர்றதுக்கு உயர் வணிகம் சார்ந்தல இவர் சிறப்பாக செயல்படுவதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. மொத்தத்தில் வந்து இப்போ வந்து சுக்கிரன் 3, 4க்கு போகிறதுனால அவர் இது போன்ற அமைப்புகள் செயல்படுறாரு. அவர் வந்து புரிஞ்சுக்கணும் வாழ்க்கைங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து பல்வேறு அமைப்புகளில் அது செயல்படும். பல்வேறு பாசிபிலிட்டிஸ் ஏற்படுத்தும். உங்களுக்கான திறமை, நீங்கள் படித்ததுக்கான திறமை என்ன, நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு தொழிலும் தவறில்லை. அதிலே கால்நடை பராமரிப்பிலே வந்து நிறையா வந்து வளர்க்கலாம். அதை சார்ந்து வந்து யூடியூப்பில் நீங்கள் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம். அது மூலமாக எப்படியெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது வருமானம் பெருக்கிறதுக்கு அதுன்னு பார்க்கலாம். மற்றும் அது சம்மந்தப்பட்ட ஏற்றுமதி வணிகம், அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அது மூலமாக பொருள் ஈட்ட முடியுமோ, வருமானம் ஈட்ட முடியுமோ
அது எல்லாமே எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் தவறே கிடையாது. அது மூலமாக எந்த அளவுக்கு பொருள் வருமானம் ஈட்ட முடியும், அது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ அது நிச்சயமாக அது போற்றக்கூடியதான். எந்த ஒரு தொழிலும் தவறில்லை. ஆனால் நீங்கள் படித்தது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கிறதுனால, உயர்கல்வி படித்திருக்கிறதுனால, அது இன்றைக்கி வந்து அதுக்கான சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப டிமாண்ட் இருக்கிறதுனால நீங்கள் அது கல்விக்கான அமைப்பில் செயல்படணும். அதனால் நீங்கள் ஒரு மருத்துவராக உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அது படிச்சிருக்கீங்க, அதுக்கான செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. முதல்ல வந்து ஒரு கிளினிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் பக்கத்தில். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அரசு சார்ந்த முயற்சிகள், உங்களுக்கு வந்து சூரியன் சுபத்துவமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் தாய்மாமா மூலமாகவோ குடும்ப ஆதரவு மூலமாகவோ நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அரசு சார்ந்த வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல், வெளி மாநிலம், நாடு சார்ந்த எல்லா அமைப்பிலும் இதில் சிறப்பாக விளங்கக்கூடிய நல்ல ஒரு யோகம் பொருந்திய ஜாதகர் தாங்க. இப்படி ஒரு ஜாதக அமைப்பு வந்து சிறப்பாக ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் வந்து நன்றாக சிறப்பாக வாழ்வீர்கள். இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். இவர் மருத்துவத்துறை சார்ந்தும் இப்போ வந்து ஒரு ஜெனரல் கன்சல்டண்ட்டாக இவர் செயல்பட முடியும் என்பதில் வந்து இதற்கான ஜாதக தீர்வு சொல்கின்றது. மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலம் எல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.